சந்தியா அம்மா எங்க? அதான் அப்பா ஃபோன் பேசிட்டு இருந்தாங்கல்ல, அதான் அம்மா பாட்டி பெரியம்மா எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்பா கூட. ஓ அப்படியா, சரி சரி. என்னடா எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, சாப்பிடுங்க. இல்ல அத்தை வந்துடட்டும். அத்தை என்ன உங்களோட உட்காந்து சாப்பிட போறாங்க? அவங்க ஃபோன் பேசிட்டு இருக்காங்களே, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. காலையில என்ன பண்ற? எல்லாம் ரெடி வச்சாச்சா? சந்தியா நீ கூப்பிடலாம் இப்ப அவளுக்கு கேட்காது. டே கார்த்திக், இவ்வளவு லட்டாடா சாப்பிடுற? சுகர் எதுவும் வந்துட போகுதுடா. சந்தியா என்ன விஷயம் சொல்லு மலர். லட்டு அவ்வளவுதானா இல்ல இன்னும் நிறைய உள்ள இருந்தா எடுத்துட்டு வந்து அவனுக்கே வை. அது என்னாச்சு? இங்க கொஞ்சம் திரும்பி பாருமா. அச்சச்சோ, லட்டு இல்ல இவங்களுக்கே வச்சுட்டேனா? அது சாரி. எங்களுக்குலாம் லட்டு கிடையாதா? இல்லம்மா, லட்டு வச்சிருக்காங்களே அவனுக்கு மட்டும், நம்மளுக்குலாம் இல்லையேன்னு கேட்டேன். நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். டேய் அண்ணா, உனக்கு எப்பயில இருந்து லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு? உனக்கு பிடிக்காத ஒரே ஸ்வீட் லட்டு தானே? அது சந்தியாக்கு தெரியாதுல்ல, இவன் என்ன பண்ணுவான் பாவம். சரி சரி சாப்பிடுறா. நல்லா வாழ்றடா. அது இல்லம்மா. மரியாதையா சோறு சாப்பிடு. சரி சரி. வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. இவன் என்ன என்னைய திட்டுறா? அனுபவிக்கலாம் அவன் திட்டு வாங்குறது நானா? நல்லா இருக்குடா. சார், கார்த்திக் சார். என்ன சுஜி? என்னடா நடக்குதுங்க? அதே கேள்விதான் எனக்கும், ஒண்ணுமே புரியல. ஆனா உன்னோட நல்லா என்ஜாய் பண்றடா. அர்ஜுன் வேற பார்த்துட்டே இருக்கான். எனக்கு தெரிஞ்சு நான் இன்னொரு 1 or 2 daysல மறுபடியும் பேக்கப் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். டேய் கார்த்திக், இதெல்லாம் உனக்கு ஒரு விஷயமாடா? எவ்வளவோ பார்த்துருக்க, இது ஒரு சின்ன விஷயம்டா. சுஜி சொல்லுடா. என்ன நீ அவனுக்கு ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்கியா? டேய், நடந்ததெல்லாம் பாத்தில, எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லடா. நானும் உங்களை மாதிரி தான். உங்க 2 பேத்தையும் அப்புறம் வச்சுக்கிறேன். டேய் முத சாப்பிடுறா, டைம் ஆயிடுச்சு. ஓகேடா. கார்த்திக் சார் சாப்பிடுங்க, லேட் ஆயிடுச்சான். இவ வேற சும்மாவே இருக்க மாட்டியா சுஜி? என்னடா சித்தி சமைச்ச சமையல் எப்படி இருக்கு? நீங்க வேற வந்து காமெடி பண்ணிக்கிட்டு சும்மா இருங்கத்த. ஏய், அப்ப எல்லாத்தையும் சொல்லிட்டியா? சொல்லனா அவங்களுக்கு தெரியாதா? ச்சே, ஏதாய் சொல்லி ஒரு பொய் பொருட்ட சொல்லி நல்ல பேர் வாங்கலானா நீங்க எல்லாம் இருக்கீங்களே உங்களுக்கு முன்னாடியா? அர்ஜுன் என்னடா கோவமா இருக்க மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சித்தி. அப்படியா? நான் கூட பயந்துட்டேன், என்ன அன்னைக்கு சமைச்ச சாப்பாடு நல்லா இல்ல போல, அதான் கோவமாயிட்டியோன்னு. ஐயோ சித்தி, நீங்க போயிட சும்மா இருங்க, செம்ம டேஸ்டா இருக்கு. சரி சரி சீக்கிரம் சாப்பிடுங்க, அப்புறம் தான் நாங்களாம் சாப்பிட முடியும். சரி சித்தி. என்னடா சின்ன இந்த தண்ணி சுஜிய காது, ஏன் வாட்டர் பாட்டில்? யார் வாட்டர் பாட்டிலா இருந்தா பெண்ண? அவன் பாவம் விக்கிச்சு. என்னடா பாத்துட்டே இருக்க, குடி. என் வாட்டர் பாட்டில் நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன். ஏ சக்தி, லூசா நீ? எமர்ஜென்சிக்கு தானே குடிக்கிறாங்க. என்னடா பாத்துட்டே இருக்க, குடி. ஐயோ, என் வாட்டர் கேன்ல குடிக்கிறானு. ஏ சந்தியா, எருமை தண்ணி தான் எடுக்க போறேன்னு போனேன், எங்க போய் தொலைஞ்ச? வா. என்னடா இப்போ உனக்கு ஓகேவா? ஓகே ஓகே. சீக்கிரம் சாப்பிட்டு எந்திரிங்கடா, அங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏய் சீக்கிரம் சாப்பிட்டு எந்திரிங்க, லேட் ஆயிடுச்சு. மூஞ்ச பாரு, கொரியன் குரங்கு. வேணுமே தானே வாட்டர் பாட்டில் தண்ணியை குடிச்சேன். சக்தி என்ன? இல்ல ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு, அதான் பார்த்தேன். எனக்கு கேட்டுருச்சு. கேட்டுருச்சுன்னு சொன்னேன். கொரியன் குரங்கு. என்ன கையில் இன்னும் கொஞ்சம் பிரியாணி கேட்டா? ஐயோ, எனக்கு இதுவே போதும்க்கா. என்ன சக்தி, ஒரே ட்ரீம் தான் போல சந்தியா. ஏய் விடு விடு, இருண்டு போறா, ஏன் அவளை போய் தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? இல்ல அது சந்தியா. சந்தியா சொல்லு சக்தி. என்ன சாப்பிட்டுட்டு தானே அந்த அதுக்குள்ள வந்துட்டேன்? ஏன் மேடம் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டனோ? அது என்ன கையில், நீயும் சாப்பிட்டியா? சாப்பிட்டோம். என்ன இங்க வந்து உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல அதான் இல்ல உன்ன. சக்தி சரி சரி விடு. ஏய் என்ன அடிக்க வர மாதிரி வர? கையை விடு கையால். சும்மா இரு சக்தி. அடிக்காம உன்னை கொஞ்சுவாங்களா? எதுக்கு என்ன அடிக்கிற?
2 நாள் வீட்ல என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? எல்லாத்தையும் பார்த்துட்டே இருந்துட்டு இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்க. நான் என்ன பண்ணேன்? சந்தியா கூட கூட ஏதாவது பேசிட்டே இருக்காத, விடுங்க இந்த பிரச்சனைய. நான் என்ன பண்ணேன் சொல்லு சக்தி. நீ என்ன பண்ணேன்னு உனக்கு தெரியாது? நான் ஒன்றும் தப்பு பண்ணல. வாயிலிருந்து வர்றதெல்லாம் பொய். சக்தி சும்மா இரு. நான் இப்ப என்ன பண்ணிட்டேன்னு இப்படி கோவிச்சிட்டு இருக்கேன் என்கிட்ட? எரும மாடு. சி சக்தி, ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆற? இங்க வா, இங்க இப்படி உட்காரு. வா வா சக்தி. என்ன பாரு சக்தி, என்னைய பாரு. எதுக்கு இவ்வளோ கோவம்? பின்ன என்னடி, அன்னைக்கு பார்ட்டியில் அம்மா அவ்வளோ பேர் இருக்காங்கன்னு கூட பார்க்காம என்ன ஒரு டான்ஸ் ஆடினதுக்கு அடிச்சு கூப்பிட்டு வந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தானே இருந்தா. என்னென்ன பேரை பண்ணிட்டு இருக்கா பாத்தியில? சரி சரி விடு விடு, நீ ஏன் டென்ஷன் ஆயிட்டு இருக்க? சொல்லி புரிய வைக்கலாம். சொல்லி புரிய வைக்க போறியா? அவ திமிர பிடிச்சு போய் ஆடிட்டு இருக்கா, சொல்லி புரிய வைக்கிறேன்ற. சக்தி, சந்தியா பண்ண சாதாரணமான விஷயம் தான், விடு. சொல்லி புரிய வச்சுக்கலாம். நம்ம இந்த விஷயத்தை பெருசுப்படுத்தாத விஷயம் பெருசாகும். மெதுவாக கூப்பிட்டு சொல்லலாம், விடு. இந்த விஷயம்லாம் அம்மா தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியும்ல. என்ன ஒரு 2 லட்டு எக்ஸ்ட்ரா வச்சதுக்கா? சரி சரி விடு விடு, உன்னைய சிரிக்க வைக்கலாமேன்னு சொல்லிட்டு சும்மா ஜோக் அடிச்சேன். சரி சரி விடு. நீங்க 2 பேரும் இங்கே இருக்கீங்க, உங்களை அங்கெல்லாம் தேடிட்டு வரேன். வா வா வந்து உட்காரு. சாப்பாடு சூப்பராக இருந்துச்சுல்ல? ஆமாம் ஆமாம், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆமாம், அம்மாவும் பெருமாவும் சேர்ந்தாங்கன்னா இப்படி தான் சமையல் பண்ணுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுல்ல? ஆமாம் ஆமாம், பாட்டிங்க 2 நாள் இருந்துட்டு வர போகிறாங்களாம். அதான் அண்ணங்க உங்கள்கிட்ட சொல்லிட்டு சொன்னாங்க, நாங்கள் கிளம்ப போகிறோம். என்ன அதுக்குள்ளேயா? இரு கொஞ்சம் இருந்துட்டு போகலாம். எனக்கும் தான் இங்கே இருக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் எங்கள் அண்ணா அர்ஜுன் இருக்கானே, சாப்பிடலே வேம கிளம்புனா இப்போ போய் சொல்லிட்டு சீக்கிரம் வான்னு சொல்லிட்டு வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்கான். உங்கள் அம்மா ஏதோ வெளியே போய்க்காங்க, ஈவினிங் தான் வருவாங்கன்னு தானே சொன்னேன். கொஞ்சம் இருந்துட்டு போகலாம், இரு. ஆமாம், இப்போ கூட அம்மா கால் பண்ணாங்க, ஈவினிங் 7 o'clock ஆகுமா வர்றதுக்கு. ஆனால் இவனுங்க தான் வா போகலான்னு கூப்பிட்றானுங்க. அவங்க வேணா போகட்டும், நீங்கள் இரு, அப்புறமா போகலாம். ஐயோ, அவனுங்கெல்லாம் சொன்னால் கேட்க மாட்டானுங்க. ஹே, நடந்து போனால் 15 நிமிஷம், காரில் தானே போகிறீங்க, 2 நிமிஷம் வீட்டுக்கு போயிடலாம். 6:40 கிளம்புனா கூட 6:42 வீட்டுக்கு போயிடுவீங்க. இதில் என்ன இருக்கு? உங்களுக்கு தெரியுது, எங்கள் அண்ணனுங்களுக்கு தெரியலையே. சரி நான் கிளம்பட்டா? ஏன் என்ன பேசிட்டு இருக்கும்போது கிளம்புறேன்ற? இரு போகலாம். அட்லீஸ்ட் 1 hour இருந்துட்டு போ. இப்போ என்ன டைம் 3 o'clock தானே ஆகுது. அட்லீஸ்ட் 4 o'clock 4:15 அந்த மாதிரி டைம்லாம் போ. சரி, அப்போனா நீங்கள் எங்கள் அண்ணன் கிட்ட பெர்மிஷன் கேட்குறீங்களா? என்னடி 2 பேரும் ஆன் பார்க்குறீங்க? நாங்கள் எப்படி உங்கள் அண்ணன் கிட்ட பெர்மிஷன் கேட்குறது? ஏன் எங்கள் அண்ணன் என்ன பூதம் பேய்ங்களா? ஹே மலர், பூதம் பேய்னா கூட பரவாயில்ல, சமாளிச்சிடலாம். ஆமாம், உங்கள் அண்ணன் பெரியவங்க இருக்காங்களே அர்ஜுன், அவங்கள்ட்டலாம் யார் போய் பேசுறது? என்னடி காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? மலர் லேட் ஆயிடுச்சு. அதோ வந்துட்டேனா. என்னப்பா அப்ப கிளம்ப போறியா? ஆமாம்ப்பா. இரு, ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கலாம். அப்படியா? என்ன வழி? என்ன வழி சொல்லு சீக்கிரம். ஐடியா, பாட்டிகிட்ட போய் சொல்லலாம். ஏன் பாட்டி சொன்னா அண்ணங்க உடனே கேட்டுருவானுங்களா? முயற்சி செஞ்சு பார்ப்போம். சரி சரி வாங்க சீக்கிரம் போலாம். வாங்க வாங்க போவோம். என்ன உமா பெரிய பொண்ணு உண்ட மயக்கமா? என்னம்மா எல்லாரும் இங்கே வந்துட்டீங்களா? ஆமாம்மா, வா வா வந்து இப்படி உட்காரு. சாப்பிட்டோம், சரி கொஞ்சம் இங்கே உட்காரலாமேன்னு வந்துட்டோம்மா. பிள்ளைங்களாம் உள்ளே இருந்துச்சுங்க, சரி இங்கிட்டு வந்து உட்காருவேன்னு வந்துட்டோம்மா. சரி சரி இந்த வரேம்மா. என்னதான் சொல்லுங்க, லெச்சு சமையல் தான். ஏய், பிரியாணி வச்சது நான். அப்படியா? நாச்சியாரக்கா, லெச்சுவும் நீங்களும் ஒரே மாதிரியே சமைக்கிறீங்க, ஒரே டேஸ்டாகவே இருக்கு. அப்படியே நவரசமும் நாக்கில் அப்படியே என்ன சொல்கிறது, என்னவோ போங்க, அப்படி இருக்கு. அதான் சொல்ல தெரியல, வாயை பொத்திட்டு படு. பாட்டி, என்னம்மா ஏன் இப்படி கத்திட்டு வரீங்க? என்னாச்சு? பாட்டி இவ இப்போயே வீட்டுக்கு போகிறாளாம், கொஞ்சம் இருந்துட்டு போக சொல்லுங்களேன். இல்லைம்மா, இப்போயே லேட் ஆகிடுச்சு இல்லைம்மா, அதனால தான் கிளம்பியிருப்பா. இப்போ என்ன பாட்டி லேட் ஆகிடுச்சு? இப்போ தானே 3:15 ஆகுது. அதான் அத்தை 7 o'clock தானே வருவாங்க, காரில் தானே போகிறாங்க, 2 நிமிஷத்தில் வீட்டுக்கு போயிடுவாங்க. இன்னொரு 1 மணி நேரம் இருந்துட்டு போட்டுமே பாட்டி. சொல்லுங்கள் பாட்டி. ஏய் சக்தி, உனக்கு தான் அத்தையை பற்றி தெரியும்ல, தேவையில்லாமல் அவளை திட்டுவாங்க, விட்டுட்டு இருக்காத. பசங்க வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, காலையே வந்துட்டானுங்க. கிளம்பட்டு விடு. இங்கே தானே இருக்கா, அப்புறமா இன்னொரு நாள் வருவா. பாட்டி பாட்டி ப்ளீஸ் பாட்டி. என்னம்மா மலர் இருக்கியா? ஆமாம் பாட்டி, கொஞ்ச நேரம் இந்தோ கயல்லாம் இருக்கா, கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு போகிறேனே. அப்படியா? ஆமாம் பாட்டி, அண்ணனுங்க கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க, அவனுங்க வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டுட்டு இருக்கானுங்க. என்ன விளையாட போறீங்க? நான் அவன்கிட்ட பெர்மிஷன் வாங்கி தரேன், எந்த விளையாட்டுல என்னையும் சேர்த்துக்கிறணும். பெரிய பொண்ணு, சரி சரி அவனை கூப்பிடு, நான் கேட்குறேன். சரியா? ஓகே பாட்டி. உங்கள் அண்ணனை கூப்பிடு. சரி. அண்ணா, டே அர்ஜுன். ஏய், என்ன அண்ணனை பேர் சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்க? நீ வேற பேர் சொல்லி மட்டும் கூப்பிடா. டே அவனே இவனேன்னு அவங்க 2 பேத்தையும் கூப்பிட்டுட்டு இருக்கா. அப்பெல்லாம் கூப்பிடக்கூடாதுமா, அண்ணன் பெரியவன்ல. சரிங்க அத்தை.
அண்ணா அர்ஜுன். என்ன அத்தையை கிண்டல் பண்றியா? இல்லத்த. இந்த வரேன். அண்ணா உன்னை பாட்டி கூப்பிட்டாங்க. சொல்லுங்க பாட்டி. அர்ஜுன் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்களேன். ஏதோ விளையாடணும்னு கொஞ்சம் ஆசைப்படுறா. கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்க. 1 hour இருந்துட்டு போங்களேன். அது இல்ல பாட்டி, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சுல பாட்டி. ஆமையா, அதெல்லாம் தெரியுது. அதான் இப்போதானே மணி 3:15 ஆகுது. ஒரு 1 மணி நேரம் 4:15 வரை விளையாடட்டும், இவங்களோட இருக்கட்டும். அதுக்கப்புறமா கூட்டிகிட்டு போ. அங்கேயும் போய் நீங்கள் தனியாக தானே இருக்க போகிறீங்க. அம்மா தான் இல்லையே வீட்டில். அப்படியா அத்தை? சரிங்க அத்தை. ஏ ஜாலி ஜாலி ஜாலி. தேங்க்யூ அர்ஜுன். தேங்க்யூ. மலர் 1 hour தான், சீக்கிரம் கிளம்பு. ஓகே ஓகே அண்ணா. சரி நீ வேணா போய் உள்ள ரெஸ்ட் அடியா. சரிங்க அத்தை. கொஞ்சம் கூச்ச சுவாகம் போல என்னக்கா? ஆமாம்மா, பெரிய கொஞ்சம் காமாக தான் இருப்பேன். சின்னது தான் பயங்கர வாள். பெருசு அப்படியே அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்கும். சின்னதும் இவளும் அப்படி கிடையாது. அவங்க அம்மாவை அப்போ என்னெல்லாம் சொல்லி ஏமாற்றணுமோ அப்போல்லாம் ஏமாற்றிடுவாங்க. அப்படி தானே மலர்? அப்படிலாம் ஒன்றும் இல்லைத்த. சரி போய் விளையாடுங்க போங்க. சரிங்கத்த. என்ன கையால் வீட்டுக்கெலாம் போவேனாமா? அத்தை என்ன இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்களா? இப்போ தான் அவளுக்கு ஓகே பண்ணியிருக்கோம், இப்போ நீங்களா? என்ன நானா வீட்டுக்கெலாம் போவேனாமா? எப்போ வந்தது வெளியில்? ஐயோ அத்தை ப்ளீஸ் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு வரட்டுமே. சரி போங்க. கையால் சீக்கிரம் வா, வீட்டுக்கு போகணும். சரிம்மா. ஆமாம், எங்கே போய் விளையாட போகிறீங்க? அதான் பின்னாடி, வீட்டுக்கு பின்னாடி. சரி போங்க. தேங்க்யூ வா போகலாம், மனசு மாறுங்கள. வா. பெரிய பொண்ணு இந்த பிள்ளைங்களாம் பற்றியா எந்த கவலையும் இல்லை, ஹாயாக விளையாட போயிடுச்சுங்க. ஆனால் நீ நானும் அப்படியா? ஏம்மா என்னாச்சு? என்னக்கா அப்படி கேட்டுட்டீங்க? கல்யாணம் ஆயிடுச்சுன்னா குழந்த, வீட்டுக்காரரு, மாமனார், மாமியார் இவங்கெல்லாம் பார்க்கணும். காலைல எழுந்திரிச்சு சோறாக்கணும், குழம்பு வைக்கணும், வீடு வாசல் கூட்டணும், துடைக்கணும், துணி துவைக்கணும். ஐயா துணி மடிக்கிற வேலை இருக்கா, அந்த வேலை இந்த வேலை, பாத்திரம் தேய்க்கிற வேலை. ஐயய்ய காலைல எழுந்திரிச்சு நைட்டு படுக்க போவரில் ஒரே வேலை தான். இந்த மாதிரி பிள்ளைங்க நினச்சா கூட விளையாட முடியுமா? 1/2 மணி நேரம் சொல்லுங்கள். என்ன ஒரு துயரம். இப்போ உமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஒரு நாள் ஒரு பொழுது உமா வீட்டு கிச்சனுக்குள்ளே போய் சமைச்சு நான்லாம் பார்த்ததே இல்லை. என்னென்ன பேசுகிறான்னு பாருங்களேக்கா. ஏட்டி உமா, இதெல்லாம் உனக்கு தேவையா? சும்மா இருக்கவங்களே ஏண்டி தூண்டி விடுற? காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காளுங்க. சரியா போச்சு. இப்படி நாக்குனா கிடைச்சா ஏன் அவ ஆட்டம் போட மாட்டா? அது யாரு? மதினியா? வாங்க வாரேன். வாங்கக்கா வாங்க. வாமா பத்திரகாளி வா. ஆமா சித்தி, இந்த வரேன். ஏம்மா இவளுக்கு 2 பேத்துக்கு வீடெல்லாம் இல்லையாம்மா? இங்கேயே தான் இருப்பாளுகளா? பத்திரகாளி அக்கா வேற வந்து துயரம் பண்ணுது. நாங்களாம் இங்கே தானே இருக்கோம், அதான் இங்கே இருக்காளுங்க. இவள் 2 பேத்துக்கு 2 பிள்ளை இருக்கே, இவளுக்குலாம் ஞாபகம் இருக்கா? அந்த பிள்ளைய 2 பேரும் எங்கம்மா ஏதுமான்னு ஏதாவது கேட்டிருக்காளுகளாம்மா? ஏதாவது சத்தம் கொடுக்குறாங்களான்னு பாரு. நீங்கள் என்ன சொன்னாலும் அதெல்லாம் இவ்வளோ காதலோடு கேட்க மாட்டாங்க. வாங்கக்கா வந்து உட்காருங்க, வாங்க. இல்லை லட்சுமி, நான் போகிறேன். இந்த என் மக அம்மா வந்திருக்காங்கன்னு சொன்னா அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். என்னம்மா எப்போ வந்தீங்க? இந்த காலையில் தாம்மா வந்தேன். இந்த பிள்ளையை தான் அடித்து கூப்பிட்டு வந்துட்டால, அதான் பிள்ளை ஞாபகமாகவே இருந்துச்சு, அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஆமாம்மா. என்ன லட்சுமி சோறுலாம் ஆக்கி சாப்பிட்டீங்களா? அப்போதே உங்களை வந்து பார்த்துட்டு போகலான்னு தான் நினச்சேன். எனக்கு ஒரு வேலை வந்துருச்சு, அதனால் முக்கியமான வேலை வந்துச்சுன்னா கிளம்பி போயிட்டு இப்போ தான் வந்தேன். என்ன பண்ணுறீங்க? அதெல்லாம் சமையல் பண்ணி சாப்பிட்டோங்க்கா. இன்னும் தம்பிங்க 2 பேர் வந்திருந்தாங்க, அதனால் கொஞ்சம் கறி மீன்லாம் எடுத்துகிட்டு வந்து சமையல் பண்ணி சாப்பிட்டோங்க்கா. அப்படியா? மருமைங்கெல்லாம் வந்திருக்காங்களா? சரி. என் மகன் வந்து அம்மா மட்டும்தான் வந்திருக்காங்கன்னு தானே சொன்னா. சரி அதான் பார்த்துட்டு போகணுன்னு வந்தேன். சரி. அப்போ சாப்பாடெல்லாம் சமைச்சு போட்டியா? ஆமாக்கா. அதான் கறி மீன்லாம் வாங்கிட்டு வந்து சமையல் பண்ணி இப்போ தான் சாப்பிட்டுட்டு அதான் உட்காந்துருக்கோம். ஓ, அதான் 2 பேரும் உண்ட மயக்கத்தில் படுத்து கிடக்காவளோ? பத்திரகாளி அக்கா பிரியாணி சூப்பராக இருந்துச்சு, உங்களுக்கு வேணா கொஞ்சம் வாங்கி சாப்பிடுங்க. லெச்சு பத்திரகாளி அக்காவுக்கு பிரியாணி கொடுங்க. வாயை மூட்டு பேசாட்டிக்க படு, இல்லைன்னா நல்லா தோதாதான் இருக்க, எட்டி மிதிச்சேன்னு வச்சுக்க. ஐயே எனக்கு உங்களுக்கு தெரியுமா? உமா மாமியார் உமா மண்டையை உடச்சி விட்டா. என்ன சொல்கிற வசந்தி? ஆமாக்கா, அது ஒரு பெரிய பிரச்சனையாக போச்சு போங்க. அப்படியா? ஐயோ, அந்த பொம்பளை மண்டையை உடைச்சா? பாவ இவளுக்கு 5 ஆச்சு ஊத்துற பொம்பளைய. பத்திரகாளியக்கா நடந்து என்னன்னு தெரியாம நீங்க வாடி பேசிக்கிட்டு இருக்காதிய. என்னவா கூட இருக்கட்டும், உன்னைய வச்சு அந்த பொம்பளை குடும்பம் நடத்துது பாரு, அதை முதல்ல சொல்லணும்.
அந்த பொம்பளை எதுக்கு அடிச்சு மண்டையை உடைச்ச? என்ன கேட்க பார்க்க யாருலன்னு நினைச்சியா? அப்படியா? அப்ப நீங்க அவங்க அடிச்சா வருவீங்களா? வாங்க வாங்க. அப்ப அவங்க நேத்து அவங்க மகள்கிட்ட 1,00,000 ரூபா ஜிமிக்கத்தி கொடுத்துட்டாங்க. இப்பயே நீங்க எனக்கு தாங்க. ஏய் உமா, சும்மா இரு. சும்மா இருங்க லட்சு. என்ன அவங்க ஒண்ணுமே தெரியாம அவங்கள்ட்ட கத்திக்கிட்டே இருக்காங்க, நீங்க பாட்டுக்கு சும்மா இருன்றீங்க. அதுக்கு அப்ப கூட மண்டை அடிச்சு உடச்சு விடுவியா? இரு, இன்னைக்கு பிடிச்ச வரட்டும். ஆமா ஆமா, வந்து கிழிச்சிட போறாரு. சும்மா இருங்க பத்திரலேக்கா, காமெடி பண்ணிக்கிட்டு. பாத்தியா லட்சுமி பேச்ச? நீயும் இங்க வீட்டுக்குள்ள விடாதானே கேக்குறியா? பாத்தியா மண்டையெல்லாம் அடிச்சு உடச்சிட்டாள். இங்க வந்து சவுடால படுத்து கிடக்குறத. இதெல்லாம் என்ன பழக்க வழக்கம்? ஒரு பொம்பளை, குடும்பத்து பொம்பளை பண்ற வேலையா அதெல்லாம்? ரவுடி பொம்பளை ஆட்டம். பாவம், அந்த கிளடியை போய் மண்டையை உடச்சு விட்டுருக்கா. அவங்களும் ஏக்கா இவளோட நகை எடுத்து கொடுத்து விடுறாங்க, அது தேவையில்லாத வேலை தானே. சரி, தப்புனே கூட வச்சுக்கிருவோம், அதுக்கு மண்டை உடப்பாளாவ? தெரிஞ்சு பண்ணலக்கா, தெரியாம பண்ணிட்டா. அது தெரியாம அப்படியே மண்டை லைட்டா கீறிடுச்சு, அவ்வளவுதான். அந்த கிளடி இல்லைன்னா இந்த குடும்பம் ஒண்ணுமே இல்லை. இவ வாட்டுக்க போட்டுவிட்டு பிள்ளைய பெற்று அவாடு போட்டுவிட்டு வீடு வீடா சோவார போயிடுறான். அந்த கிளடி தான் அந்த பிள்ளைய பார்க்க புருஷன் சோறாக்கி ஊத்த வைக்க செய்ய எல்லாமே செஞ்சுக்கிட்டே இருக்கு. என்ன நகை எடுத்து கொடுத்தியா? வாங்கித்தானா முடிஞ்சு போச்சு. அந்த பொம்பளை எதுக்கு அடிச்ச? இங்க பாரு, எங்களோட எல்லாம் நீ இப்படி ஒன்னா கூட்டா இருக்கீனா நாங்க சொல்றதை நீயும் கேட்கணும். சும்மா இஷ்டத்துக்கு இருக்கிறதா இருந்தா இங்கெல்லாம் வர வேலை வச்சுக்கிறாத, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். ஆமா, எங்களோட பொழுதன்னைக்கு இருக்க பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? நாங்க சொல்லி கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. இதெல்லாம் என்ன லட்சுமி? சொல்லியிருக்கேன்க்கா, சொல்லியிருக்கேன். என்னத்த சொன்ன? உன்னையதான் கண்டா ஏறி மிளகா அரைச்சிருவாள்களே, எனக்கு தானே தெரியாது. இவர்களை இந்த அம்மா என்னமோ படுத்தே கிடக்கு, ஒன்றும் தெரியாம நினைக்க. இவன் என்னமோ அடிக்கலையா? வாயே திறக்க கூடாது, ரொம்ப ஹை பிச்சு கோவத்துல இருக்காங்க மதனி. என்ன முணுமுணுக்கிற? ஒன்னும் இல்ல மதனி. சரி சரிம்மா, விடு விடு, எல்லாம் சொல்லிதான் இருக்கோம். வா வா, இப்படி வந்து உட்காரு. இல்ல சித்தி, நெடுநாள் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், இவளுக்கு சேட்டை ரொம்ப அதிகமா இருக்கு. யாரையும் மதிக்கிற கிடையாது. 2 பேர் பொம்பளை பிள்ளை வச்சிருக்காளுங்க. இந்த பெரிய பொண்ணுக்கெல்லாம் பிள்ளை இருக்குன்னு தான் பேரு. எங்க இருக்கு எதுக்குன்னு ஏதாவது இப்ப தெரியுமா? இப்படி வந்து வீடு வீடா திரியிறா. பாக்குறவங்க என்னை கேட்காதவங்க பாவம் செஞ்சவங்க. உங்க நாத்திர என்ன இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பல்ல காமிச்சுக்கிட்டு வர வேண்டியதா இருக்கு இவளை விட்டு. நான் என்ன குறையா வச்சிருந்தேன் சொல்லுங்க? இவள அசிங்கப்படணும் எனக்கு தேவையா? அதுக்கு மேல இவ சின்ன பிள்ளை சேர்த்தில இந்த லட்சிய பிள்ளை 2க்கு இருக்க, அறிவு கூட 2க்கும் இல்ல. தேவையில்லா வேலை பாக்குதுங்க. இப்ப பொம்பளை அடிச்சிருக்காளே, ஊர்ல இருக்க பொம்பளை பூரா என்ன சொல்லுவாளுங்க? இந்த இவளுக்கு கூட்டெல்லாம் சேர்ந்து சொல்லிதான் இந்த பொம்பளை அடிச்சிருக்காளுன்னு சொல்லுவாளுங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? அதான் நான் கட்டணையிட்ட சொல்லிட்டேன் லட்சுமி, நம்ம பேச்சு கேட்கறா இருந்தா இங்கெல்லாம் வரட்டும் போகட்டும். இல்லையா நீ சொல்றியோ இல்லையோ, நானே வீட்டுக்குள்ள விட மாட்டேன், அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். சரி சரி, விடுங்கக்கா விடுங்கக்கா, சொல்லியாச்சுக்கா. 4 முடி என்ன வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியாம கிளப்பி விட்டுட்டு கம்மன்னு உட்காந்துருக்கீங்க. ஏய் சும்மா இரு, அந்த அக்கா திட்டுறதுல என்ன தப்பு? ஓ அப்படியா, எல்லாரும் கூட்டு சேர்ந்தா இப்படிலாம் பேசுறீங்களா? ஆமா, அப்படித்தான் பேசுறோம். ரோசப்பட்டா போ. நான் ஏன் போறேன்? நான் லட்சுமி அக்கா வீட்டில் இருக்கேன். இந்தா இப்படி இவ்வளோ வச்சுக்கிட்டு நான் என்ன செய்யறது சொல்லுங்க? சரி சரி விடுமா, சின்ன பிள்ளைகளும் சேர்த்து இல்லாமல் இருக்காளுங்க. சொல்லி புரிய வைப்பா, விடு விடு. அவ சிமிக்கு எடுத்துட்டு போயிட்டோம்னு சொன்னோன்னே கோவத்தில் ஏதோ பண்ணிட்டா. சொல்லி புரிய வச்சுக்கிறலாம். வா வா, வந்து இப்படி உட்காரு. வா பத்ரகாளி. இல்லைம்மா, நான் கிளம்புறேன். ஐயோ பத்ரகாளி அக்கா, வாங்க வந்து இப்படி உட்காருங்க. ஆமாக்கா, வாங்க வந்து இப்படி உட்காருங்க. டீ போட்டுற சொல்லட்டா? இல்லைம்மா அதெல்லாம் வேணாம்மா, இப்போதான் வந்தேன். என் மகன் சொன்னான் அந்த மாதிரி அம்மா வந்திருக்காங்கன்னு. சரி அப்போ சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா வேலை ஆயிடுவோமே, போய் பார்த்துட்டு வந்துடுவோன்னு சொல்லிட்டு வந்தேம்மா. பரவாயில்ல, வாங்க வாங்க, டென்ஷனை குறைங்க, உட்காருங்க. பத்ரகாளி அக்கா வாங்க வாங்க. இந்த உமா நான் தான் கிளப்பி விட்டோம்ன்றா. விடுங்க விடுங்க, சொன்னா சொல்லிட்டு போறா. என்ன நீ என்ன இருக்கா பயன்படுறியா? வசந்தி பயப்படலக்கா, பொதுவாக சொல்கிறேன்க்கா. சரி வாங்க, டென்ஷனை குறைங்க. வாங்க வாங்க வந்து உட்காருங்க. ஏம்மா யாராவது கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வாங்கம்மா. என்னக்கா சொசைட்டி பேங்க்குக்கா போயிட்டு வரீங்க? ஆமாம்மா, ஆமாம் ஆமாம், அங்கே தான் போயிட்டு வரேன். காலைல உன்ட்ட சொன்னேன்ல, அதான் அங்கே தான் போயிட்டு வரேன். என்னக்கா நம்ம விஷயம் எதுவும் ஆச்சா? பேசியிருக்கேன் லட்சுமி, பேசியிருக்கேன். எப்படி இந்த வாரத்துக்குள்ளே முடிஞ்சிரும் போல தெரியுது. பார்ப்போம் பார்ப்போம். சரி சரிக்கா.